ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 2 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு ட்ரேடிங் செட்டப் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட் ஒரு பெரிய ஃபாலில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு நமக்கு 4 ஹவர்ஸில். ஓகே, தெரியும் இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் மூவ். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபாலுக்கு பார்த்திங்கன்னா வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுனால ஒரு 50% அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 50% ரீட்ரேஸ் ஆனால் கூட யூ ஆர் கெட்டிங் ஏ டீசென்ட் ரிஸ்க் ரிவார்டு. ஸோ ரிமெம்பர், ஆஸ் எ ட்ரேடர் நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரேடிங்கில் இருக்க மாட்டோம். ரொம்ப நாள் ஒரு ட்ரேடில் இருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் குவிக் இன் அண்ட் அவுட் வெளியே வர தான் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு 1:1.48 இருக்குது, விச் மீன்ஸ் யூ ஆர் ரிஸ்கிங் 1% டு கெட் 1.48% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன் நான் வந்து இந்த இடத்துல டக்குன்னு வெளியே எக்ஸிட் ஆகிறேன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்வாப் வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னும் பேக் இன் டைம் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெல் ரெஸ்பெக்டட் ஸ்ட்ரக்சர் ஸோன். ஸோ நான் இந்த ஸ்ட்ரக்சர் கூடலாம் ஃபைட் பண்ண விரும்பலை, மேலே போவோன்ட்டு குயிக்காக இதுக்கு முன்னாடியே வந்து டார்கெட் டேக்கிங் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் திஸ், ஜஸ்ட் குயிக் இன் அண்ட் அவுட் ட்ரேட். சப்போஸ் இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்போ நமக்கு தெரியும் இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் இந்த இடம் கரெக்டாக காமிக்கிறேன். 4 ஹவர்ஸில் இந்த சோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வி நோ தட் வி ஆர் ராங், நம்ம அனாலிசிஸ் தப்பு. ஸோ அதுக்கு கீழே நான் வந்து 180 ஆர் பிலோ அரௌண்ட் 370 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ 370 கீழே போச்சுன்னா நம்மளோட செட்டப் தப்பு, நம்மளோட அனாலிசிஸ் தப்பு. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் கம் அவுட். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹேவ் எ நைஸ் டே.